இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எல்இடி ஆல்ட்ரேஷன் சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல, கஸ்டமருடைய வேண்டுதலுக்காக நம்ம பண்ணுறோம். எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஒரு சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி அவருடைய வேண்டுதலின் பேரில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பார்க்கலாம். வணக்கம், இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இங்கே பார்த்துட்ருக்கிறது BS6 ஸ்ப்ளெண்டர். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், வயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு. ஹெட்லைட்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணாதீங்க பர்டிகுலராக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ஒரு எல்இடி ஆல்ட்ரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறோங்கிறதான் பேச போகிறோம். இதில் நான் பழைய மெத்தடு, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்இடி ஆல்ட்ரேஷனுக்கு பழைய மெத்தடில் டயோடு கண்டென்சர் வச்சு ஏசி லைனில் கொடுப்போம். ஆனால் BS6ல் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இதை அப்படி பண்ண முடியலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி கட் ஆஃப் சுவிட்சு போட்டோம். வழக்கமாக நம்ம கட் ஆஃப் சுவிட்ச் போடாதீங்க சொல்லுவோம், கட் ஆஃப் சுவிட்ச் போட்டிருக்கோம். எங்கே எடுக்கிறோம் லைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கட் ஆஃப் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த 2 லைன் தான் இது மிண்டா சுவிட்ச். எப்போதுமே தரமான பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மிண்டா 70 ரூபா 75 ரூபா MRP வருது. இதில் லோக்கல் சுவிட்ச் வாங்கினீங்கன்னா சுவிட்சால் பிரச்சனை வரும். மிண்டா சுவிட்ச் வாங்கியிருக்கோம், சுவிட்ச் இங்கே மாட்டியிருக்கோம். சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைன் இந்த வருது, இந்த லைன் தான் உள்ளே வருது. சரி, ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த 2 ஒயரை எங்கே ஸ்விட்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வழக்கமாக BS6 வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்விட்ச், இந்த ஸ்விட்சுக்கான வயரிங் கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த வருது. வயரிங் கிட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டு 1 வெள்ளை கலர், கருப்பு கலர், அது இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வெள்ளை கலர் சாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மஞ்சள் கலர் இதுதான் RR யூனிட் ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய ஒயர். இந்த ஒயரை என்ன பண்ணிட்டோம்னா சின்னதாக ஒரு பின் போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கத்தில் வரும் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஏற்கனவே போட்ட அந்த மேலே போட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச், இந்த ஸ்விட்சில் போட்டோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கேருந்து எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் விஷயம், பேட்டரி லைனில் எடுத்துட்டோம். நம்ம பேட்டரி லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் குரூப் பொறுத்த வரைக்கும் பிளாக். பிரேக் லைட்டு, ஃப்ரண்ட் பிரேக் லைட்டுக்கு போகக்கூடிய லைன், அதே மாதிரி அந்த நிறைய அசசரிஸுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இது பிளாக் லைன். இது ஃப்ரண்ட் பிரேக் லைட் சுவிட்சுக்கு போகக்கூடிய லைன். இதில் ஸ்பீடோ மீட்டர் எல்லாத்துக்குமே இதுலேருந்து தான் போகும், இதுலேருந்து எடுத்துருக்கோம். இதில் ஒரே ஒரு இப்போ சின்ன டீஃபால்ட் என்ன அப்படின்னா, சாவி ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைன் த்ரூ ஆகிடும். லைன் த்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எல்இடி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சுவிட்சை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் ப்ரொவைட் பண்ண காரணமே பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, எல்இடி போட்டோம். அண்ணா டிப் பண்ணா. ஸோ இது ஃபெயிலூரே ஆகாது. நம்ம சிஸ்டத்தை எதுவுமே பண்ணல, சுவிட்ச் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இது சிஸ்டத்தை ஃபெயிலூரே பண்ணாது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகாது, தேவையானப்போ ஹெட்லைட் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம இந்த ஏற்கனவே அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, என்ஜின்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவோம். இப்போ என்ஜின்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு ஸ்பீடோ மீட்டர், பார்க்கிங், டேஞ்சர் எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எப்போதுமே நம்ம ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை மட்டும்தான் ரிட்டர்ன் பேக் பண்ணுவோம். வண்டி இப்போ ரெடி ஆகிருக்கு. என்ன மாஸ்க் மட்டும் நம்ம மாட்டல. டெப்த்து பார்த்தீங்கன்னா தெரியுது, டிப் பண்ணுறோம், அப்படியே ரோடு முழுக்க ஃப்ரீயாக இருக்குது.
எதுக்கு ஒரு வண்டி வருது போட்டோம். டெப்த்து பார்த்தீங்கன்னா தெரியுது, ஏறக்குறைய ஒரு 100 மீட்டருக்கு மேலே அது போகும். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு 50 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஆனால் த்ரூ பண்ணோம் ஹைவேஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு 100 மீட்டருக்கு மேலே அது போகும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கேரண்டீட் லைட் வாங்குங்க, லோக்கல் பல்ப் வாங்காதீங்க. லோக்கல் பல்ப் வாங்கினீங்கன்னா அதால் வந்து பல பிரச்சனை வரலாம். கேரண்டீடு பல்ப் வாங்குங்க. இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. BS6 வாகனங்களுக்கு LED ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வயரிங் ஆல்ட்ரேஷன்லாம் ரொம்ப வந்து யோசிச்சு பண்ணணும். எனக்கே அது பார்த்தா ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எதையாவது பண்ணி ஒரு சென்சார் போயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக் கையிலேருந்து 1000 ரூபா போகும், கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம பார்க்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஒரு நல்ல தகவலாக இருக்கும் யோசிக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. நன்றி.